இப்போ நண்டு நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ பேக் சைடில் இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். அப்போ என்ன பண்ணால் நீங்கள் இந்த கத்தியை வச்சு இப்படி தூக்குனீங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்போது இதை பிடிச்சிட்டு இது மேல் நோக்கி இப்படி இழுத்தினாவே ஈஸியாக வந்துடும். இப்போ இந்த சைட் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, அதெல்லாம் எடுத்துடணும். கையாலே இழுத்தினாவே ஈஸியாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைட்லலாம் நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இப்போது நம்ம டேப்பை திறந்து இந்த நடுவில் இங்கே தண்ணியை விட்டு நல்லா வாஷ் பண்ணிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நண்டு கால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காலை வந்து இந்த 2 தேவையில்லை, இதை கட் பண்ணிடலாம். அதிலெல்லாம் சரியே இருக்காது, அதனால் அதை கட் பண்ணி எடுத்துரும். இப்போ இந்த காலில் இருக்க 2 இதுவும் கட் பண்ணி எடுத்துரும். இப்போ நண்டு க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம வேணா 2ஆக போட்டுக்கலாம். இதை பாருங்க, சின்ன நண்டாக இருந்தால் நம்ம இந்த மாதிரி முழுசாக போட்டுக்கலாம். பெரிய நண்டாக இருந்தால் நம்ம இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கலாம். ஏன்னா பாத்திரம் பத்தாது, அதனால மசாலாவும் நல்லா ஊறும், அதனால உடச்சி போட்டுக்கலாம்.